இப்போ இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். மேத்தமெட்டிக்கல் எப்படி சொல்லலாம், டிபி பை டிடி. அதாவது லீனியர் மொமெண்டம் பி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்ன்றத டி பை டிடி அப்படின்னு மீன் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்ளைடு ஃபோர்ஸஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. எந்த ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் லீனியர் மொமெண்டம்ல சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ we know already P is equal to mv. நமக்கு தெரியும்ல, லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி, நிறை இன்டூ திசைவேகம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வேல்யூ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இந்த நேர்த்தகவு மாறிலி இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவோம், கேன்னு வச்சுக்குவோம். அதை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு, சரிங்களா? அப்படி எடுத்துட்டீங்கன்னா எஃப்ன்றதை ஈக்குவல் டு போட்டு இங்கே ஒன்று தான் கே கான்ஸ்டன்ட்டு, டி பிக்கு பதிலாக எம்வின்னு போட்டுக்கலாம், டிடி. அப்போ எஃப் எம் மாஸ் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். மாஸ் நீங்கள் டைமை பொறுத்தெல்லாம் மாற்ற முடியாது. டைம் பொறுத்து அது மாறாத குவான்டிட்டி, கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால மாசை வெளியெடுத்துலாம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எந்த கேஸில் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னா, இன்கேஸ் ராக்கெட்டோட ஜேர்னி இருக்கு, கீழே இருந்து மேலே போகுது, மாஸ் எஜெக்ஷன் இருக்கு, ராக்கெட்டோட மாஸ்ல வந்து லாஸ் இருக்கு, மாஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா மட்டும்தான் டிஎம் பை டிடின்னு போட முடியும். அது சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு டிவி பை டிடி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதான் நம்ம எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ற ஃபேமஸான ஃபார்முலா. அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்றதான் ஃபோர்ஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கு. ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ், அதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்மெட்ல எழுதி அது அப்படியே செகண்ட் லானா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ தேர்ட் லா பார்க்கலாம். தேர்ட் லா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒரு பால்ல இருந்து இன்னொரு பால் மேலே ஆக்ட் ஆகுது. இதை வந்து ஃபர்ஸ்ட் பால்னு வச்சுக்கிடுவோம், செகண்ட் பால்னு வச்சுக்குவோம், சரிங்களா? செகண்ட் ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்ளைங் ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் ஆப்ஜெக்ட், இது F12ன்னு வச்சுக்கலாம். இது ஆப்போசிட்ல இருக்கிறது F2 on 1 அப்படி சொல்லலாம், சரிங்களா? ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் வேற வேற. இங்கிட்ட இருந்து, அதாவது பெரிய பொருள்ல இருந்து, இந்த பெரிய மாஸ்ல இருந்து சின்ன மாஸ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் 1 on 2, அல்லது நீங்க இப்படி கூட வச்சுக்கோங்க, 2 1 வச்சுக்கீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னால இது ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல கொடுக்குற ஃபோர்ஸ் டியூ டு செகண்ட் ஆப்ஜெக்ட்னால கிடைக்கிற ஃபோர்ஸ் இப்படி வச்சுக்கலாம். அந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். F12 ஈக்குவல் டு F21. சின்ஸ் ரெண்டுமே ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால வெக்டார் சிம்பிள் நீங்க அவசியம் போடணும். போட்டுட்டு இதோட டைரக்ஷன் பாருங்க, இந்த டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல தான் F21 ஆக்ட் ஆகுது, சரியா? F12வும் F21 ஒன்றுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால மைனஸ் சைன் போட்டு அதை நம்ம காட்டலாம், சரிங்களா? இதுதான் தேர்ட் லா. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த F21 இருக்கு இல்லையா, இந்த F21 ஒரு பாடியில் ஆக்ட் ஆச்சுன்னா F12 வேறொரு பாடியில், ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே பாடியில் ஆக்ட் ஆகாது, சரிங்களா? ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பாடி, டிஃப்ரெண்ட் பாடிஸ் இப்படிதான் சொல்லணும், சரிங்களா? இது தேர்ட் லால அப்ளிகேஷன் நிறைய இருக்கு. இந்த ஸ்விம்மர் வந்து நீந்தும் போது தண்ணியை பின்னாடி தள்ளி அவங்க முன்னாடி போறாங்க. அதே மாதிரி ராக்கெட் ப்ரொபல்ஷன் மெத்தட்ல வந்து மாஸை ஃபோர்ஸோட கீழே எஜெக்ட் பண்ணி ஃபோர்ஸ் கீழே கொடுக்கறதுனால மேல் நோக்கி ராக்கெட் பறக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து தேர்ட் லாக்கான எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது போக வேற என்ன கான்செப்ட் நமக்கு தேவைன்னா, இம்பல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த இம்பல்ஸ் கான்செப்ட் முடிச்சுட்டு அப்புறம் லாமிஸ் தியரம் பார்க்கணும். ஸோ தட் இந்த லாஸ் ஆஃப் மோஷனோட அப்ளிகேஷன் நோக்கி நம்ம அப்பதான் போக முடியும். இம்பல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம்.